பார்வதியோட ஆக்ரோஷம், வைல்டு கார்ட் கண்டஸ்டன்டோட ஆட்டிடியூடோட கிளாஷ் ஆன மொமெண்ட்ல பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் வார் ஜோன் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. சாண்ட்ரா பிரஜன், திவ்யா கணேஷ், அமித் எல்லாருமே வந்து செட்டாக வந்தாங்க. பார்வதியை வந்து கிழிச்சு தொங்க விட்ட மாதிரி வந்து இருந்துச்சு. என்ன நடந்துச்சு, யார் மேலே வந்து தப்பு, யார் வில்லன் அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா சத்தம் இல்லாத எக்ஸ்ப்ளாய்ஷனாக தான் இருந்துச்சு. இதுதான் ஆக்ரோஷமான பார்வதி வர்சஸ் வைல்டு கார்ட் வாரியர்ஸ்னு சொல்லலாம். பிக் பாஸ் வீட்டை வந்து அதிர வச்ச மோதல் இதுதான். என்ன நடந்துச்சு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஆக்ரோஷமாக இருந்த பார்வதி வந்து கிழிச்சு தொங்க விட்ட வைல்டு கார்டுக்கு வந்து காலையில் நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து சண்டைக்களம் மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. கிச்சன் சைடில் பார்வதி வந்து ஒரே ஸ்பீடில் வந்து யூட்டன்சில்ஸ் எல்லாமே வச்சு சாப்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து டைட்டாக வந்து இருக்குது. ஸோ இன்னர் வாய்ஸ்ல வந்து என்ன பேசுறாங்கன்னா, நான் தனியாக இல்லையா, என் மேலே எல்லாருமே வேற லெவலில் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதை பார்த்தா சந்தோஷ் பார்த்தீங்கன்னா முணுமுணுத்துட்டு இருப்பான். இன்னும் காலம் தான் வந்து ஆச்சு, ஆனால் அட்மாஸ்பியர் வேற லெவலில் வந்து பாய்லிங் பாயிண்ட் வந்து போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இந்த ஷோல எந்த வித இன்ட்ரெஸ்டிங் காம்படிஷனுமே இல்லாமல் ஃபைட் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்து கிரிட்டிசிசம் தான் வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற சிச்சுவேஷன் தான் வீட்டுக்குள்ள என்ட்ரான 4 நியூ வைல்டு கார்டு கண்டஸ்டன்டோட ஆட்டம் நமக்கு வந்து ஒரு புது நம்பிக்கையை வந்து கொடுத்து சொல்லணும். அப்போ டோர் ஓபன் சவுண்ட் வந்து கேட்கும். பிக் பாஸ் வாய்ஸ்ல வந்து வெல்கம் அவர் நியூ வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சவுண்ட் வரும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த சவுண்ட் வந்த மொமெண்ட்ல பாத்தீங்கன்னா டென்ஷன் ஏறும். ஃபர்ஸ்ட் டோர் வந்து ஓபன் பண்ணி சாண்ட்ரா உள்ள வருவாங்க. வாக்கிங் ஸ்டைல் வந்து கான்ஃபிடன்ஸ் ஊசிங்கா இருக்கும். ஐ அம் பேக் வித் ஃபயர் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா பார்வதி பக்கம் பார்ப்பாங்க. அப்போ பார்வதி ஃபேஸ்ல வந்து ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா லைக் ப்ரெஷர் குக்கர் விசில் சவுண்ட் போகும்போது ஸ்டாப் ஆகிற மாதிரி வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் பிரதீப் பிரசாந்த் அதங்க பிரஜன் வந்து என்ட்ரி ஆவாரு. அவர் ஒரு கிண்டல் ஸ்மைல் ஒன்று பண்ணுவாரு. இங்க ஒரு லீடர்ஷிப் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னு பார்த்தா நான் திரும்ப கம்ப்ளீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அப்போ வீடே வந்து ஃபுல்லா வந்து சைலன்ஸ்ல இருந்துச்சு. ஒரே தடுமாற்றத்தோட வந்து இருப்பாங்க. அமித் அண்ட் திவ்யா கணேஷ் வந்த உடனே வைப் மாறி போயிடும். ஸோ ரெகுலர் கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுவாங்க. பார்வதி ஒரு கார்னர்ல போயிட்டு என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, இவங்க கிட்ட நான் பேசுற மாதிரியே போனோமா, இல்லைன்னா நான் பேசாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இன்னர் தாட்ல வந்து இருக்காங்க. கிச்சன் சீன் தான். சாண்ட்ரா அண்ட் திவ்யா வந்து சின்னதாக வந்து ஜோக் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரும் வந்து க்ளீன் பண்ணலையா பார்வதி, மார்னிங்ல வேற டாஸ்க் இருந்துச்சு அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அப்ப பார்வதி அதை கேட்ட உடனே ஒரே ஷாக்கிங்கா வந்து இருக்காங்க. நீ புதுசா இருந்தாலும் சரி, ஆனா எங்கிட்ட இப்படி எல்லாம் பேசணும்னு இல்ல சாண்ட்ரா அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப சாண்ட்ரா காமா வந்து எனக்கு உண்மையை வந்து சொல்லணும் தான் பிடிக்கும் பார்வதியை, ஓவர் ரியாக்ஷன் தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது போதுமே. பார்வதியோட ஐஸ் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ரெட் ஆயிடுச்சு. வாய்ஸ் ரைஸ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த உடனே ஆட்டிடியூட் காமிக்க வேண்டியதில்லை, இந்த வீடு என்னதான் வந்து உனக்கு பிளே கிரவுண்ட் மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்ட உடனே ஹவுஸ் ஃபுல்லாவே வந்து ஷாக்கிங் ஆயிடுவாங்க. வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் அப்படியே வந்து சைலண்டா வந்து இருப்பாங்க. ரமேஷ் மட்டும் முணுமுணுத்துட்டு இருப்பான். என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் பார்வதியோட ஃபயர் அப்படின்ட்டு. சோ பிக் பாஸ் வந்து ஃபயர் அலாரம் வந்து ஆன் பண்ணிட்டாங்க. சாண்ட்ரா அண்ட் பிரஜன் போத் டீம் அப் ஆகி லாஜிக்கா வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரியல் காம்படிஷன் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் கான்வர்சேஷனா வந்து இருந்துச்சு. ஸ்கிரீன் பண்ணன பெருமை இல்லாத மாதிரி வந்து அதுக்கு பார்வதி என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு லெக்சர் எடுக்க வேண்டாம், நான் எவ்வளவு டேஸ் இருந்து இந்த ஹவுஸ்ல வந்து ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. நீ வந்து 10 மினிட்ஸ்ல ஒரு டயலாக் சொல்ற. அப்ப பிரஜன் வந்து காமான டோன்ல இந்த என்ன சொல்லுவாரு பாத்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றேன், ஆனா ரெஸ்பெக்ட் ஏர்ன் பண்ண வேண்டியது டயலாக்ல இல்ல, பிஹேவியர் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அப்ப வீட்ல ஒரே பின் ட்ராப் சைலன்ஸ் வந்து இருக்குது. பார்வதி ஃபேஸ் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பேல் ஆயிடும். அதை மாத்திக்கிட்டாலுமே ஒரே கர்ஜனையா தான் வந்து இருப்பாங்க. உங்களுக்கு இதுதான் நல்லது அப்படின்ட்டு நானும் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ ஐ எம் நாட் ஸ்கேட் ஆஃப் எனிவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ சாண்ட்ரா வந்து சிரிச்சிட்டே நாங்க கூட வந்து ஸ்கேடா இல்லை அப்படின்னு ரிப்ளை பண்ணுவாங்க. அதுதான் வந்து கிழிச்சு தொங்க விட்ட மொமெண்ட். பார்வதி வந்து டேபிள் அடிச்சுட்டு போட்ட சீன், அதே மாதிரி கப்பு பிளேட் செம்ம நாய்ஸியா வந்து இருக்கும். அப்போ பிக் பாஸ் வாய்ஸ்ல வந்து ஹவுஸ்மேட்ஸ் காம் டவுன் அப்படின்னு வரும். ஆனா காம் டவுனே ஆகல. பார்வதியோட இன்னர் தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் எப்படி இருந்துச்சு பாத்தீங்கன்னா, கன்ஃபெஷன் ரூம்ல பார்வதி வந்து அழுதுட்டு அவங்க வந்த உடனே என்ன வந்து இன்சல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐ டிடன்ட் டிசர்வ் தட். அப்போ பிக் பாஸ் டோன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க பிஹேவியர் வந்து கொஞ்சம் ஆலோசிக்க வேண்டியது அப்படின்னு வாய்ஸ் வரும். அவுட் சைட்ல வந்து சாண்ட்ரா டு பிரச்சனை இவளை பார்த்தா வந்து ரியல் பவர் யாருன்னு வந்து புரியும். அவங்க சத்தம் போடுறதுல எல்லாமே வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ ரமேஷ், ஷாரிக் அண்ணா நிறைய பேர் வந்து முணுமுணுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹவுஸ்ல இனிமே வந்து டிராமா வந்து டபுள் ஆகும், இது வேற சீசனா இருக்க போகுது அப்படின்னு முணுமுணுத்துட்டு இருப்பாங்க. ப்ரோமோல பேக்ரவுண்ட் மியூசிக் பார்த்தீங்கன்னா 1001 ஸ்டைலில் வந்து இன்னசென்ஸ் பீட் ஆகும். ஸோ அப்போ பார்வதியோட அலறல் ஷாட், அதே மாதிரி சாண்ட்ராவோட புன்னகை, பிரஜன் வந்து சிரிக்கிறது, திவ்யாவோட சைலண்ட் லுக் எல்லாமே இருந்துச்சு. பார்வதி வர்சஸ் வைல்டு கார்டில் பார்த்தீங்கன்னா வார் ஆஃப் வேர்ட்ஸ் யார் வந்து வின் பண்ணுவாங்க. ஃபேன்ஸ் ட்விட்டரில் வந்து புயல் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. பார்வதி கொஞ்சம் கூட வந்து சேஞ்சே ஆக மாட்டாங்க. சாண்ட்ரா என்ட்ரி வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்து போயிட்டு தான் வந்து இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து சண்டை போடுறது வந்து பார்வதி வந்து தேடவே வேண்டாம். என்னதான் வந்து வீட்டுக்குள்ள ஆக்ரோஷமா வந்து சண்டை போட்டாலுமே வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி முன்னாடி இவங்க காமிக்கிற அந்த பாப்பா ஃபேஸ் தான் அவங்க நம்மள வந்து கடுப்பேற்ற ஒரு விஷயமா வந்து இருக்குது. விஜய் சேதுபதி என்னதான் வந்து குறை சொன்னாலுமே ஐயோ அப்படின்ட்டு முகத்தை அங்க இங்கன்னு சுருக்கிட்டு நான் நிரபராதி அப்படின்னு காமிச்சிக்கிற மாதிரி தான் வந்து பார்வதியோட டபுள் ரோல் வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை. பார்வதி வெளியே இருந்தப்போ கூட உமனுக்காக ஏன்னா யாருக்கு எந்த பிரச்சனைனாலுமே குரல் கொடுத்தாங்க. ஆனா வீட்டுக்குள்ள இவங்கனால தான் வந்து எல்லாருக்குமே பிரச்சனை வருது. இதை பார்த்து நிறைய பேர் சோஷியல் மீடியால வந்து கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிக் பாஸ் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகி 1 மாசம் ஆகியுமே கண்டஸ்டன்ஸ் மேல அதிருப்தியும் கோமும் கண்டினியூ ஆயிட்டே இருந்த நிலையில தான் பிரஜன், சாண்ட்ரா, அமித், திவ்யா கணேஷ் இவங்க 4 வைல்டு கார்டு காம்படிட்டர்ஸ் வந்து உள்ள போனனால நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து அதிகமா சண்டை சச்சரவு, அதே மாதிரி முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி கமெண்ட் மட்டும் தான் வந்து இருக்குது. இந்த மாதிரி விஷயம் வந்து இருக்கிறனால தான் இந்த 4 காம்படிட்டர்ஸ் வந்து உள்ள போனதுக்கு அப்புறம் ஓப்பனா வந்து பேசினது கேட்டு ரொம்ப சந்தோஷமா தான் வந்து இருக்குது. இவங்களாவது பேசினாங்களே அப்படின்னு வந்து தோணுது. வீட்டுக்குள்ள போன சாண்ட்ராவும் பிரஜனும் உள்ள இருக்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் ஹாஷா வந்து பிஹேவ் பண்ணாங்க. ஆனா அதை தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதனால தான் அவங்களுக்கு வந்து பாராட்டு மழை வந்து பொழிஞ்சிட்டு இருக்கு. வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் அவங்களோட முகத்துக்கு நேரம் வந்து அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு ஆதங்கத்தோட இருக்கிற பார்வதி வந்து சீண்டிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பார்வதியோட ஆட்டம் வந்து வெறித்தனமா வந்து இருந்துச்சு. வைல்டு கார்டா வந்து சாண்ட்ரா, பிரஜன், அமித், திவ்யா கணேஷ் இந்த 4 பேருமே பார்வதி கிளின்னு கிழிச்சிட்டாங்க. இந்த பார்வதி மட்டும் திருந்தவே மாட்டாங்க, அவங்களுக்கு நல்லது சொன்னா கூட வந்து கேட்கவே மாட்டேன்றாங்க அப்படின்ற நிறைய கமெண்ட்ஸ் வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. சண்டை மட்டும் தான் வந்து இந்த ஷோ ஃபுல்லா வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த சீசனுக்கு வந்து நியூ கண்டஸ்டன்ஸோட அரைவல்னால ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கு. வைல்டு கார்டோட எக்ஸலன்ட் பிளே, அதே மாதிரி இந்த சண்டை வந்து ஹெல்த்தி காம்படிஷன் வந்து மாத்துமா அப்படின்றது தெரியல. இந்த எபிசோட்ல ஒரு மேட்டர் ஒன்று கிளியரா வந்து தெரியுது. பிக் பாஸ்
பாஸ் இனிமே ஆர்டினரியா வந்து இருக்காது. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வரும்போது பார்வதியோட ஈகோ வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ஆனா இவங்க 2 சைடுமே திரும்ப ஃபைட் பண்ண ரெடியா வந்திருக்காங்க. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் எலிமினேஷன்ல வந்து யார் வந்து ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, யார் டிராமா குயின் அப்படின்னு கிளாரிட்டியா வர சீசன் தான் இது. பார்வதியோட கதிர்காற்று இன்னும் தெளிவா வந்து வீச போகுது. இல்ல வைல்ட் கார்டு காம்படிட்டர்ஸ் இவ்வளவு ஃபுல்லா வந்து பிழிஞ்சு எடுக்க போறாங்களா? இனிமே பிக் பாஸ்ல வந்து சத்தம் மட்டும் இல்ல, இடியுடன் கூடிய மழை அப்படின்னு நியூஸ்ல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இருக்க போகுது. ஸ்டே டியூன்ட். சோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிக் பாஸ் வீட்ல நடந்தது வந்து ஜஸ்ட் ஃபைட் இல்ல, ஒரு ஈகோ கிளாஷ் தான், ஒரு இமோஷனல் வார். பார்வதியோட ஃபயர் இன்னுமே முடியல. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸோட எனர்ஜி தான் இப்போ வந்து தொடங்குது. இனிமே ஹவுஸ்ல வந்து யார் ஸ்ட்ராங், யார் கேமை வந்து ப்ளே பண்றாங்க, யார் நெக்ஸ்ட் டார்கெட் ஆக போகுது, இதுக்கான ஆன்சர் வரும் நெக்ஸ்ட் எபிசோட்ல. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க பிக் பாஸ் லவர்ஸ் கூட நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.